லவ் யூட தங்கம். உம்மா உம்மா உம்மா. உனக்கு ஒன்று தெரியுமா, உனக்கு எத்தனை வாட்டி நான் முத்தம் கொடுத்தாலும் என் லிப்ஸ் மட்டும் டயர்டே ஆகாது. உம்மா 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 உம்மா. டியோ ஸ்ப்ரே. திவ்யா மேடம் வந்துட்டாங்க போல இருக்கே. ஹலோ தினேஷ் சார், இந்த மாதிரி டெய்லி உங்க போன்ல முத்தம் கொடுத்துட்டே இருங்க உங்க பொண்டாட்டிக்கு. அதுக்கப்புறம் மிட் நைட் கட்டில் மேல டெய்லி மிட் நைட் மசாலா தான். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குங்க, இதெல்லாம் எங்க திவ்யா மேடம் ட்ரைனிங். சரி சார், ஓகே. மேடம், திவ்யா மேடம், நீங்க எப்போ வந்தீங்க? நீ பிரேமலதாக்கு கொடுக்கும் போதே வந்துட்டேன். நீ அவளுக்கு கொடுத்த சரி, எனக்கு ஏன்டா கொடுக்கல? மேடம், அல்வா, சத்யராஜ் அல்வா. தெரிஞ்சிடுச்சா மேடம்? பிரேமலதா என்னடானா பெரிய பாளையத்துல, நானும் சென்னையில. டைரக்டா வைக்க முடியாம இப்படி வைக்கிறேன் மேடம். சரி, நெக்ஸ்ட் வீக் 2 days லீவு தரேன். நேரா போய் பிரேமலதாக்கு வச்சுட்டு வா போ. 2 நாள் எத்தனை வாட்டி வேணுமோ அத்தனை வாட்டி வச்சுக்கோ போ. முத்தம். டைரக்டா மீட் பண்ண முத்தத்தோட ஏன் நிறுத்த போறேன் மேடம்? என் ஸ்பூனை அவ டம்ளர்ல வச்சு வச்சு டபுள் ஆம்லெட் போடுவேன். அவ முட்டையை உடைச்சலான்னு ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் ஆயிட்ட. அவ முட்டைய உடைச்சாதான் மேடம் அவங்க அப்பா என் பேச்ச கேட்டு அடங்கியிருப்பான். வெரி குட். அவ கிளாஸ்ல ஸ்பூன் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னோட டேபிள்ல காஃபி கிளாஸ் வை. 2 நிமிஷத்துல கொண்டு வரேன் மேடம், நீங்க உள்ள போங்க. இந்தாங்க மேடம் காஃபி, சுட சுட இருக்கு. சுட சுட காஃபி எடுத்துட்டு வந்து வச்சா சரி, சூடா ஏதாவது கேஸ் வந்துச்சா இல்லையா? முதல்ல ஏதாவது கேஸ் வந்தா தானே அது சூடான கேஸா இல்லாட்டி வேஸ்ட் கேஸான்னு தெரியறதுக்கு மேடம். கரெக்ட் தான். டோக்கன்லாம் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன் மேடம். சரி, நீ வெளியே போ. ஓகே மேடம். மேடம், டோக்கன் நம்பர் 1 உள்ள வர சொல்லு. அது என்ன பாத்ரூம் வருதா? பின் என்ன வாந்தி வருதா? இது ரெண்டும் வரலன்னா அப்புறம் ஏன் பேச்சு வர மாட்டேங்குது? வரும் மேடம். அது என் முழகம் நல்லா எந்திரிக்கும் மேடம். அது என்னன்னா டைரக்டா சொல்றதுக்கு வெக்கப்பட்டு இன்டைரக்டா கம்பேர் பண்ணி சொல்றேன் மேடம். அந்த கம்பேரிசம்ல ஆஸ்கார் அவார்டே வாங்கியிருக்கேன். நீ கண்டினியூ பண்ணு. தேங்க்ஸ் மேடம். அப்படியே மிளகா எந்திரிக்கும் போது நல்ல சொரக்கா மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு மேடம். கரெக்டா கிராண்ட் ஃபினாலே எபிசோட் ரிலீஸ் ஆகிற டைமுக்கு சொரக்கா மிளகா ஆகுது மேடம். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்கு உன் மிளகாக்கு. மிளகாயை கையில பிடிச்சி ஆட்டுறதுக்கு பதிலா ஏதாவது குளத்துல போய் ஆட்ட வேண்டியதானே? குளம் எங்க காலியா இருக்கு மேடம்? குளம் எங்க காலியா இருக்கு? அந்த குளமே காலியா இருந்தா என் கைக்கு எதுக்கு மேடம் வேலை சொல்லுங்க. நல்லா வெறுத்து போயிருக்க போல இருக்கு. இது ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்ல மேடம், ஃப்ரஸ்ட்ரேஷன். அர்த்தம் புரிஞ்சிருச்சுடா உன்னோட ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு. இந்த மெடிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணு. ஒரு 2 நாள் கழிச்சு வா. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். இது யூஸ் பண்ணா என் சொரக்காய் மறுபடியும் மிளகா ஆகாதுல்ல? இந்த டேப்லெட்டோட பவர் உன்னோட மிளகாயை சேர்ந்துருச்சுன்னா 2-3 கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சதுனா தான் உன்னோட சொரக்கா மிளகாயா மாறும். ஆஹா, கடவுள் டாக்டர் ரூபத்தில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் மேடம். உன் ஆர்வத்தை பார்த்தா நீ எனக்கு அவார்ட் ஃபங்க்ஷனே நடத்துவ போல இருக்கே. ஆகாயத்துல பண்ணுவேன் மேடம், உங்களுக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் ஆகாயத்துல பண்ணுவேன். முதல்ல உன் அவார்டை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. இந்த ஆர்வத்தோட அதை கஷ்டப்படுத்தினேன்னு வச்சுக்கோ, அப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரி தான். அந்த மாதிரி அபசகரமா பேசாதீங்க மேடம், ஆசையோட வாழ்றேன். அதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுத்தாம பார்த்து பொறுமையா விளையாட சொல்றேன். சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பார்த்து விளையாடி அப்படியே டாப் லெவல் போயிட்டு வந்துடுறேன் மேடம். வரேன் மேடம்.